இன்றைக்கி நம்ம அல்வா ரெசிபி தாங்க செய்யப்படுறோம். எத்தனையோ விதமான நீங்கள் அல்வா செஞ்சுருப்பீங்க. இந்த பழம் வச்சு நீங்கள் அல்வா செய்திருக்க மாட்டீங்க. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 கொய்யா பழத்தை இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சதை நம்ம குத்தி பார்த்தாக்க இந்த மாதிரி சர்றன்னு உள்ளே போகணுங்க. அப்போ தான் கரெக்டான பதம். இப்போ 2ஆக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற எல்லா சீட்ஸும் எடுத்துருங்க. இல்லைனா நறுநறுப்பாக இருக்கும். இப்போ இதை சீட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு 2 கட் பண்ணி மிக்ஸி சாரில் சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி விழுதவை ஒரு ஜல்லி வச்சுட்டு நல்லா இது மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபில்ட்ரு பண்ணதுவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள். இப்போ 1 கப்பு சர்க்கரை சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. 2 ஸ்பூன் ஆயில் அல்லது நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய், ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃபுட் கலர் வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக கலரி எடுத்தால் 10 நிமிஷத்தில் கொய்யாப்பழம் ஹல்வா ரெடிங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை, தேங்க்யூ.